சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. KN நேரு கைது, போலீஸ் குவிப்பு, ஸ்டாலின் அதிர்ச்சி. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் 108 தொகுதிகள் பெற்று கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு தற்போது ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கிறார். ஆரம்பத்தில் அவர் திமுக அரசின் போது கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன் வைக்கப்பட்டதாகவும் அதற்காக வெள்ளை அறிக்கையை தான் சமர்ப்பிப்பேன் என கூறியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக திமுகவில் உள்ள மிக முக்கியமான அமைச்சர்கள் அனைவரும் செய்த ஊழலின் பட்டியல் விஜய் கைக்கு கிடைத்துள்ளது. இதில் முதலிடத்தில் செந்தில் பாலாஜி, 2ஆம் இடத்தில் KN நேரு, பொன்முடி போன்ற அமைச்சர்கள் சிக்கியுள்ளார்கள். செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறை அவரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார்கள். அதைத் தொடர்ந்து திமுகவில் 15 அமைச்சர்கள் ஊழல்வாதிகள் என அமலாக்கத்துறை அந்த வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளாராம். அதில் மிக முக்கியமாக 5 அமைச்சர்கள் கைது செய்யப்பட வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. தற்போது KN நேரு அவர்கள் விஷயத்தில் அமலாக்கத்துறை உள்ளே இறங்கியதாக சொல்லப்படுகிறது. குடிநீர் வழங்கல் மற்றும் நகராட்சி துறையில் அமைச்சராக இருந்த KN நேரு தொடர்ந்து ஒவ்வொரு வேலை பணியிடம் நிரப்பவும் கிட்டத்தட்ட 888 கோடி அளவிற்கு லஞ்சம் பெற்றுள்ளார். ஒரு பணிக்கும் 35 லட்சம் வரை லஞ்சம் வாங்கி அவர்களுக்கு வேலை வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் டெண்டர் விடுவதில் போன்ற பல விஷயங்களில் KN நேரு அவர்கள் கிட்டத்தட்ட 1018 கோடி ஊழல் செய்தது தற்போது அம்பலமாகி உள்ளது. இது தாவேக அரசுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திமுக ஆட்சியில் ஒவ்வொரு அமைச்சர்களும் செய்த ஊழலின் பட்டியலை எடுத்து பார்த்தால் தமிழ்நாட்டுக்கு வாங்கிய கடன் 10 லட்சம் கோடி, ஆனால் அவர்கள் செய்த ஊழலோ பல லட்சம் கோடி அளவுக்கு வரும் என்று கணிக்கப்படுகிறது. உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறையில் செய்த ஊழல், அன்பில் மகேஷ் பள்ளிக்கல்வித்துறையில் பள்ளிகளில் ஸ்மார்ட் போர்டு அமைக்கும் திட்டத்தின் மூலமாக பல லட்சம் கோடி ஊழல் செய்தது போன்ற பல விஷயங்கள் தற்போது திடுக்கிடும் தகவலாக வெளியே வந்திருக்கிறது. இதனால் அமலாக்கத்துறை தொடர்ந்து ஒவ்வொரு அமைச்சரையும் விசாரணை செய்ய வேண்டும் என தாவேக அரசுக்கு கடிதம் எழுதி அவர்களை என்னென்ன குற்றம் செய்தார்கள் என்பது குறித்து பென்டிரைவும் அட்டாச் செய்து விஜயிடம் தற்போது அதற்கான பர்மிஷனையும் கேட்டிருக்கிறாங்களாம். விஜய் கூடிய விரைவிலே அதற்கான பர்மிஷன் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் விஜயால் ஆட்டம் கண்டுள்ள திமுக அரசு தற்போது ஒரு பயங்கரமான விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. அதாவது தமிழக அரசியலுக்கு தேர்தலுக்கு பிறகான மாற்றங்கள் தொடர்ந்து பரபரப்பான சூழலை உருவாக்கிட்டு வருது. தற்போது திமுகக்குள்ளேயே பாஜகவோட கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் மெதுவாக ஒலிக்க தொடங்கியிருக்கு. நீண்ட காலமாக பாஜக எதிர்ப்பு அரசியலை மையமாக வச்சு செயல்பட்டு வந்த திமுகவிலே இப்படியான பேச்சுகள் எழுந்திருப்பது ஆச்சரியமாக இருக்குது. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக எதிர்பார்த்த வெற்றியை பெறலை. கட்சியின் முக்கிய தலைவரே தோல்வியை சந்தித்த சூழலில் கூட்டணி கட்சிகளின் செயல்பாடுகள் திமுக நிர்வாகிகள் அதிகம் பாதித்ததாக சொல்லப்படுது. குறிப்பாக தேர்தலுக்கு முன்பு திமுகவோடு இணைந்து போட்டியிட்ட சில கட்சிகள் தேர்தல் முடிந்ததும் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்தது திமுக தரப்பில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. காங்கிரஸ், VCK, இடதுசாரிகள், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் முதல்ல வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தாலும் பின்னர் கம்யூனிஸ்ட் தவிர 3 கட்சிகள் அமைச்சரவையிலும் இடம்பெற்றாங்க. இதுவே திமுக தலைமையை ரொம்பவே சிந்திக்க வச்சிருக்கான். கொள்ளை கூட்டணி என்று பல ஆண்டுகளாக பேசப்பட்ட காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் ஆட்சி மாற்றம் நடந்தவுடன் பதவிக்கான அணி மாறிவிட்டதா திமுக நிர்வாகிகள் மனக்கசப்பில் இருப்பதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. இது குறித்து கட்சியின் சில மூத்த நிர்வாகிகள் தனிப்பட்ட முறையில் தலைமையிடம் வெளிப்படுத்திய கருத்துக்கள் தற்போது பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது. மேலும் கட்சியின் அமைப்பை மாற்றுவது மட்டும் போதாது, கூட்டணி அரசியலே மறுபரிசீலனை செய்ய வேண்டிய சூழல் வந்துவிட்டது என்கின்ற கருத்து திமுக வட்டாரங்களில் தற்போது பேசப்பட்டு வருதான். மேலும் ஆட்சிக்கு வந்த தாவேக அரசு இந்த 15 நாட்களில் சட்ட ஒழுங்கை சீர்கேடாக சந்தி சிரிக்க வைத்துவிட்டது என திமுக மற்றும் சீமான் தரப்பிலிருந்து தொடர்ந்து அவர்கள் மீது வலுவான எதிர்ப்பை கிளப்பி வருகிறார்கள்.
கோவையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்க நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோருடன் தொலைபேசியில் பேசிய முதல்வர் விஜய் ஆறுதல் தெரிவித்தாராம். மேலும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று சிறுமியின் பெற்றோரிடம் உறுதியளித்தாராம். கோவை அருகே உள்ள சூலூர் பகுதியை சேர்ந்த 10 வயது சிறுமி பக்கத்து வீட்டில் வசித்த கொடூரனால பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. தமிழகத்தையே உலுக்கிய இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் இதுவரை 2 கைது செஞ்சாங்க. சிசிடிவி காட்சி அடிப்படையில் விசாரணை தொடங்கிய போலீசார் சிறுமியை பைக்கில் கடத்தி சென்ற பக்கத்து வீட்டை சேர்ந்தவரும் நாகையை சேர்ந்தவருமான கார்த்திக் என்பவரும் அவருடைய உதவியாளர் மோகன் ராஜ் என்பவரையும் கைது செஞ்சாங்க. போலீசாரின் பிடியிலிருந்து தப்ப முயன்ற கார்த்திகை கை காலில் முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தற்போது இருவரும் நீதிமன்ற காவலில் இருக்காங்க. சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் சிறுமி கொலை விவகாரத்தில் குற்றவாளிக்கு உரிய தண்டனை பெற்று தரப்படும் என முதல்வர் விஜய் உறுதியளிச்சிருக்காராம். மேலும் அமலாக்கத்துறை என்னை ஒன்றும் நெருங்கவில்லை, தமிழக வெற்றி கழக அரசை லாட்ரி மார்ட்டின் கும்பல் தான் வழி நடத்துகிறது என கூறியிருக்காரு திமுக முன்னாள் அமைச்சரான அனிதா ராதாகிருஷ்ணன். மேலும் முதல்வராக ஆதவ் அர்ஜுனா செயல்படுகிறார் எனவும் தமிழக முதல்வர் விஜய் பொம்மை முதல்வராக இருக்கார் எனவும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைச்சார். திமுக தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடியில் திமுக மாவட்ட அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இந்த அரசு எந்த மாயையில் உருவானதோ அதே போன்று சமூக வலைத்தளங்கள் மூலம் திமுக அரசின் சாதனைகளை எடுத்து சொல்ல திட்டமிட்டிருக்கோம். இந்த ஆட்சியில் கோவையில் என்ன நடந்தது, சென்னையில் என்ன நடந்தது, தமிழகம் முழுவதும் லாட்டரி சீட்டு விற்பனை தீவிரமாக நடைபெற்று வருது. எல்லா இடத்திலும் கஞ்சா விற்கும் நிலை இந்த அரசாங்கத்துக்கு தெரியுமா? தமிழக முதலமைச்சர் தூங்கி கொண்டு இருக்கிறாரா என கேள்வி கேட்டிருக்கார். இன்றைக்கு புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் அதன் தலைவரை விட்டுவிட்டு லாட்டரி சீட்டு கும்பலாக இருக்கிற ஆதவ் அர்ஜுனா தான் அந்த கட்சியை கைப்பற்ற போகிறாரா என அந்த கட்சிக்காரர்களே பேசிக்கொள்கிறாங்க. இந்த கட்சிக்காரர்கள் உஷாராக இருக்க வேண்டும். லாட்டரி சீட்டு மூலம் கிடைத்த பணத்தை இங்கே தமிழகத்தில் ஊடுருவ விட்டுட்டு தமிழகத்திலே பொம்மையாக ஒருவரை உட்கார வச்சுட்டு ஆட்சி நடத்தலாம் என்று கனவு காண்கிறாங்க. தமிழகத்தை யார் ஆள வேண்டும் என்று கட்சி தொண்டர்கள் வாக்களித்தார்களோ அந்த நிலை அந்த கட்சி தொண்டர்கள் உருவாக்க வேண்டும். இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் வருகிறார் போகிறார். ஆனால் அறிக்கை யார் மூலம் வருகிறது என்றால் ஆதவ் அர்ஜுனா என்ற லாட்ரி கும்பல் மார்ட்டின் இன்றைக்கு தன்னுடைய பணத்தை எல்லாம் தமிழகத்தில் இறைச்சிருக்காரா என்று மக்கள் கேட்கிற வகையில் நடைபெற்று வருது. சீக்கிரத்தில் தமிழகத்தில் லாட்ரி விற்பனையும் வந்துவிடுமோ என்ற அச்சம் எங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இருக்குது. இந்த ஆட்சியில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என அனைத்தும் நடக்கிறது. இந்த அரசு தூங்கி கொண்டு இருக்கிறதா என்று மக்கள் கேட்குறாங்க. இன்றைக்கு இருக்கிற ஆட்சி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2600 தருவேன் என்றார்கள். ஆனால் தரலை. 1000 ரூபாயும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கூறிய பின்பு தான் கொடுத்தாங்க. மேலும் அமலாக்கத்துறை விசாரணை என்றால் அதை நீதிமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும். என்னுடைய வழக்கை பொறுத்தவரை நீதிமன்றத்தில் உள்ளது. அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஒன்றும் வலியுறுத்தவில்லை. அமலாக்கத்துறை என்னை ஒன்றும் நெருங்கவில்லை. தமிழக வெற்றிக்காக அரசியல் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் சேர்ந்தது ரொம்ப சந்தோஷம். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் தாவேக அரசு நீடிக்காது என அவர் கூறியிருக்கிறார். நீங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டின் வாயிலாக தெரிவியுங்க.